ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 34 சைஸ் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பேக் சைட் பார்த்திங்கன்னா போட் நெக்கு, ஓவல் ட்ராப்பு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாடல் வரப்போகுது. சரிங்களா? ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி எம்ப்ராய்டு வந்து போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது கார்னரில் பைப்பிங் மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கிளாத் எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்ட் போட்ட கிளாத் பார்த்திங்க அப்படின்னா மெயின் கிளாத் இந்த மாதிரி இருக்குது. லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லைனிங் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். சாரியும் எம்ப்ராய்ட் போட்ட கிளாத்தும் நம்ம வந்து சைடில் வச்சுட்டு இப்போ வந்து லைனிங் கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து காட்டனாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு கிளாத் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்க மாதிரியும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி நார்மலாக எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ரா எஜ்ஜில் முன்ன பின்ன கிளாத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி நேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடு ஹைட்டு, ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணணும். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. சரியான உயரம் அப்படின்னா 15 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டருக்கு சேர்த்து 15.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. சரிங்களா? 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். 34 அப்படிங்கிறப்ப 38 4 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்குவோம். 38 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச், அதை தான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஷோல்டர், ஏன்னு கேட்டால் நம்ம போட் நெக். ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஷோல்டருக்கு. மீதம் இருக்கக்கூடிய அளவு அப்படின்னா 3/4 இன்ச் இருக்குது. இது வந்து நெக் விட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கழுத்து அகலம். இப்போ பாருங்கள், நம்ம 3/4 இன்ச் வந்து நெக் விட்டு, ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு தையலுக்காக, டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. இந்த ஹாஃப் ஷோல்டர் 7 இன்ச்சை கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதில் ஆம்கோல் லென்த் அப்படிங்கிறத நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேலில் வந்து ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணலாம், அல்லது ஃப்ரீ ஹேண்டாகவும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணணும். மேல் பக்கம் 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா 8.25 இன்ச் தேவை. 8.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? நல்லா மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 8.25 இன்ச் வருது. அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து ஆம்கோல் லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. வரலை, அளவுகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்கோல் லென்த்தை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஷேப் எடுக்கணும். நம்ம இந்த ஷோல்டர், அதாவது நெக் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் ஷேப் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்லோப் எடுத்திங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், போட் நெக் அப்படிங்கிறதுனால. கீழ்ப்பக்கம் நம்ம எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணுவோம். அதை கிராஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிற இடத்துல இருந்து நம்ம சைடு உயரம் வரைக்கும் கிராஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அளவுகள் நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லோப் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஷோல்டர் ஸ்லோப், அந்த இடத்துல தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு எஜ்ஜையும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ண வேண்டிய இடத்த இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துட்டு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் நெக் விட்த் இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுகளையும் நம்ம ஹேர்கட் கொடுத்துக்கணும். ஆம்கோல் ரவுண்டையும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹேர்கட் கொடுத்து முடிச்சிட்டோம். ராங் சைடும் நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க கிளாத்தை. எப்பவும் போல் நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான் 4 லேயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எட்ஜில் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக, ஏன்னா நம்ம தையல் போட்டு டர்ன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்காக. ஸ்லீவினுடைய உயரம் அப்படிங்கிறத நான் வந்து 11 இன்ச்சு, 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 11.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். கையினுடைய கீழ் உயரம் அப்படிங்கிறது பொதுவாக 3.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். அந்த 3.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆம்கோல் ரவுண்டு அந்த இடத்துல எவ்வளவு நம்ம நோட் பண்ணமோ அதை அப்படியே கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
எக்ஸ்ட்ரா தையலுக்காகங்கிறது 1.5 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 1.25 அல்லது 2 இன்ச்சாக கூட மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம சாய்ஸ் தான். இப்போ சரியான அளவு தையலுக்கான அளவு லைன் போட்டுக்கிட்டோம் ஜாயின் பண்ணி. இந்த இடத்த பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இடத்துல சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் உள்பக்கம், இந்த சைடு 1/2 இன்ச் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கர்வ் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆம்கோல் வளைவு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இதில் சுருக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மெத்தடில் ஆம்கோல் ரவுண்டு நீங்கள் ட்ரா பண்ணும் பொழுது கையில் கொஞ்சம் சுருக்கம் வருது, பாடி பார்ட்டில் சுருக்கம் வருது அப்படிங்கிற இதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்கும். ராங் சைட் நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெப்த் எடுக்கலை, ஃபைனலாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் டெப்த் எடுக்கலை. மீதம் இருக்கக்கூடிய பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போது பேக் பார்ட் எடுத்து இந்த கிளாத் மேலே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நெக் விட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? இந்த கார்னர் வந்து வெளிப்பக்கம் வருது அப்படிங்கிறது கணக்கில். ஏன்னா நம்மளுக்கு நெக் விட்டில் இருந்து தான் கிளாத் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டினுடைய எல்லா அளவுகளையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். நெக் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்க அப்படின்னா நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக் வித் அப்படிங்கிறது நம்ம 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு முன் உயரம் 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் இருந்து எப்பவும் போல் 1.5 இன்ச் மேல் பக்கமாக சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு அகலம் இருக்குது அப்படின்ட்டு. நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸினுடைய அளவு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த 2 மார்க்கிங்கும் கர்வ் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் வந்து நம்ம கர்வ் எடுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. இது பேக் பார்ட்டோட கர்வ். சரிங்களா? ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் சரிங்களா உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டர்லேருந்து கிராஸ் லைன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணுறோம். இது ஃப்ரண்ட் ஆம்கோல். சரிங்களா? ஏன்னா போட் நெக்குக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஒரு 3/4 இன்ச் உள்பக்கமாக தள்ளி நம்ம வந்து மார்க் எடுக்கணும். இது ஃப்ரண்ட்டு. ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணது பேக் பார்ட். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ண போகிறது ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் நம்ம கிராஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சுக்கு கீழே வந்து போக வேண்டாம். சரிங்களா? அப்போ தான் அந்த வளைவு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் வெளியில். ஓகேங்களா? நல்லா ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா 6 இன்ச் போதும். நல்லா ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 4.5 இன்ச்சே போதும். நார்மலாக நான் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் பக்கம் இருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸை தனியாக கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது நம்ம மேலேருந்து கீழே 5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கில் கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம டாட் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஷோல்டர் பீஸை நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்த அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கேன்வாஸும் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வந்து அளவுகள் சரியாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எந்த இடத்துல கேன்வாஸ் தேவையோ அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பேக் பார்ட், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஆம்கோல் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி கர்வ் வேணும் அப்படிங்கிறத அடி சைடில் நம்ம கிளாத் இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம மேல் பக்கமாக பார்த்து இது மாதிரி ட்ரா பண்ண முடியும். இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரஃபாக வந்து இப்போ ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பீஸை தான் நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் இதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா லைனிங் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ பீஸை வந்து லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது கரெக்டாக இருக்குது சரிங்களா. இந்த வளைவுகள் போதுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் குறைவாக வேணும் அப்படின்னாலும் இந்த கேன்வாஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்த நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ராங் சைடு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பீஸ்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வந்து பத்திரமா இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஏன்னா அளவுகள் நம்மளுக்கு தேவை சரிங்களா. பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லைனிங் பீஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் வேணும் பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் வந்து தனியாக கட் பண்ண போகிறோம் சரிங்களா. நம்ம பேக் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணது போக மீதம் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் இடது வலது 2 சைடுக்கும் தேவைப்படுற மாதிரி இந்த கேன்வாஸுடைய அளவை வச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப்பில் கேன்வாஸ் இருக்கோ அதே ஷேப்பில் தான் கிளாத்தும் வந்து கட் பண்ணணும் சரிங்களா. நேர் பீஸாவோ அல்லது ஃபுல் கிராஸோ இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு அப்படியே கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஷேப் நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். டபுள் பீஸ் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியாக அந்த மாதிரி கிடச்சிரும் சரிங்களா. ஃப்ரண்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷேப் வந்து வரப்போகுது. ப்ளவுஸில் லைனிங் வந்து உள்பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே நம்ம வந்து பைப்பிங் வந்து ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போது நம்ம கட் பண்ண பீஸை எல்லாமே மெயின் கிளாத்தில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ்க்கு வந்து எம்ப்ராய்டரிங் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த கர்வ் எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கர்வ் எல்லா பீஸையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.